டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஆப்ஷன் ட்ரேடர் நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்ன என்ட்ரி வந்திருக்கு, உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, எந்த சைடு வந்து மொமெண்டம் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து எந்த சைடு இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கில் கேண்டிலோட லோ பிரேக் பண்ணதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் செட் மூமெண்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் உங்களுக்கு 24,000 வந்து நமக்கு சப்போர்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்களுக்கு அந்த 24,000 பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு 24,600 லெவலையும் நமக்கு பிரேக் பண்ணவே இல்லை. வெள்ளிக்கிழமை லோவையும் நமக்கு பிரேக் பண்ணாமல் உங்களுக்கு மிடில் ஜோன்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நின்றுருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைட் மூமெண்டமாக இருக்கும், புட் சைட் மூமெண்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கால் அண்ட் புட் போத்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூமெண்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு ஒன்று 24,600 லெவல் வந்து நமக்கு பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கால் செட் மூமெண்டம் இருக்கும், ரேலி இருக்கும். அகைன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அங்கேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு வந்து 24,500 லெவலில் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு அங்கே வந்து செல் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம்னா கண்டினியூசிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த பிட்வீன் ஸ்டேஜ்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்ததுனாக்கா மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சைட்வேஸ்லேயே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் சைட் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் செல்லிங்ல இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-23 கேண்டில் வந்து நமக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டினியூசிங் பையிங் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12-17 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு அடுத்த கேண்டிலே வந்து பாருங்க நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. கால் ஆப்ஷன் சைடு வந்த என்ட்ரி. அதுக்கப்புறமேட்டு வேறு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஒரே ஒரு என்ட்ரி தான். அந்த என்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸிட். அதே மாதிரி 1 மினிட்லேயே புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:30க்கு வந்து பார்த்தா நமக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:46 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மார்னிங் செக்ஷன்லேயே இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பாருங்க ட்ரெண்ட் வந்து பாருங்க நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பையிங்ல இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ட்ரெண்ட். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இது வரல. அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் புட் சைடில். ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. கால் சைடு வந்து பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி 10-15 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ட்ரி கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 11:30க்கு வந்து எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ எக்ஸிட் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் வந்து மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அகைன் அப்படியே ஆப்போசிட் சைடில் புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாருங்க கரெக்டாக 9:30க்கு வந்து வந்திருக்கு. பட் ஆனால் ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 10 கேண்டிலே எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ புட் ஆப்ஷன் சைடு அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க கரெக்டாக உங்களுக்கு 11:30க்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. அதுக்கு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:40க்கு வந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டு என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கு. டைமிங் பார்த்துக்கங்க கரெக்டாக 11:30 12:40 கரெக்டாக 1 மினிட்ல வந்து பாருங்க 11:30க்கு வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல தான் இருக்கு. 11:40 12:40க்கு வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்ல தான் இருக்கு. அப்போ நமக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு என்ட்ரியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவாய்ட் ஆயிருச்சு. மார்னிங் செக்ஷன் அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து நீங்க எந்த சைடு டைரக்ஷன் எடுக்கணும், கால் சைட் நமக்கு டைரக்ஷன் போகணுமா இல்லை புட் சைட் டைரக்ஷன் போகணுமான்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைரக்ஷன் வந்து கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்ப் இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சிஸ்டமோடையுமே நீங்க கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து நமக்கு எந்த ட்ரெண்ட்ல இருக்கு, நம்ம எந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும், கால் சைட் பார்க்கணுமா புட் சைட் பார்க்கணுமான்னு சொல்லி நீங்க ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்க டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.